வணக்கம். வாங்க இன்னைக்கு பெசரட்டு தோசை, அதாவது பச்சை பயிர் தோசை அது எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இது மார்னிங் உணவாக ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி செய்ய போகிறோங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஒன்று ஒன்றா அதை பார்க்கலாம் வாங்க. பச்சை பயிறு எடுத்துங்க, ஒரு 2 கப் எடுத்துங்க. அது உடச்ச பயிராகவும் இருக்கலாம், இல்லை முழு பயிராகவும் இருக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு அரிசி எடுத்துங்க, ஒரு 1/4 கப் இல்லைன்னா அரை கப் அளவுக்கு எடுத்துங்க. ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் எடுத்துங்க. பெசரட்டுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த பச்சை பருப்பையும் அரிசியையும் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் கூட வச்சுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 4-5 ஹவர்ஸ் ஊறின வச்சதை நம்ம வந்து மிக்சியில் இல்லை கிரைண்டரில் போட்டு இதோட இந்த இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதில் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க ஜிஞ்சர், இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடணும். தேவையான அளவு சால்ட் சேர்த்துங்க. நல்லா அரைக்கட்டும். இதை அரைச்சி இது நல்லா நேவாக அரைக்கிற மாதிரி அரைச்சிருங்க. ரெடி ஆகிட்டு அதில் நம்ம தோசை ஊற்றலாம். இப்போ தோசையை நீங்கள் அழகாக நல்லா கல் காஞ்ச பிறகு அதில் தோசையை ஊற்றிட்டு எடுத்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஒரு தோசை வந்துடும். இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னி இஸ் குட் காம்பினேஷன். அதை செஞ்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா கத்திரிக்காய் கறி கூட நல்லாயிருக்கும், அதை செஞ்சுக்கலாம். பச்சை பயிறு தோசை சூப்பராக